எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 3வது நாளா இந்திய பங்குச்சந்தை மார்க்கெட் ரெக்கவரி ஜோன்ல இருக்குது. இன்னைக்கும் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 633 புள்ளிகள் உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா ஐடி செக்டார், ரியாலிட்டி, மீடியா எல்லாமே ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக் பண்ணது நிப்டி மெட்டல்ஸ், எஃப்எம்சிஜி செக்டார் தான். ஓவராலா எஃப்ஐஎஸ் ரூ. 4,741 செல் பண்ணியிருந்தாலும், இந்தியன் பையர்ஸ் டொமஸ்டிக் பையர்ஸ் ரூ. 5,225 கீழ பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிடுது. இதுக்கு அடுத்து மார்க்கெட்ட முக்கியமா இந்த இடத்துல இருந்து நகர்த்துறது எஃப்ஓஎம்சி ஃபெட்டுடைய பாலிசி அனௌன்ஸ்மென்ட் பிளஸ் ஈரான் இஸ்ரேல் வார்ல யுஎஸ் உடைய பங்கு. யுஎஸ் அந்த வார்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்களா? ஸோ அவங்க படைகள் எப்படி இருக்குது? இன்னும் மேலும் மேலும் சண்டை போட போறாங்களா? ஸோ இத பொறுத்து தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். டெக்னிக்கலா சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நிஃப்டிய நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணும்போது, நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருந்தது. நேத்திக்கே இந்த ட்ரெண்ட் லைன் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருந்தது. பட் ஆனா நேத்திக்கு சென்செக்ஸும் பிரேக் அவுட் ஆகல. பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகல. இந்த 2ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா 3ம் சேர்ந்து ஒரு பிரேக் அவுட் அதாவது நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த 3 செக்மென்ட்டும் பிரேக் அவுட் ஆகும்போது, கண்டிப்பா அது வேலிடான ஒரு ரீபவுண்டா இருக்கும். இந்த பிரேக் அவுட் வொர்க் ஆகுங்கிறது தான் பார்த்தோம். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதனால தான் சென்செக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் ஒரு புல் பேக் குடுக்கும். அதாவது பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆயிட்டு அடுத்து எங்க போய் நிக்கும்? இதுதான் இன்ட்ராடேல நமக்கு தெரியும். தெரிய வேண்டிய ஒண்ணு. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கீழ இறங்குதா? மேல ஏன்னா ஓப்பன் ஆகி மேல போகுற மாரி போகும். அகைன் கீழ வர மாரி வரும். திருப்பியும் மேல போகும். இந்த மாரியான ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும்போது, கரெக்ட்டா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரிஞ்சா தான் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சா தான் நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி இந்த பிரேக் அவுட்ட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,825 வரைக்கும் இந்த டிபிகே மெத்தட் படி நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கரெக்ட்டா 23,858 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ கரெக்ட்டா இந்த பிரேக் அவுட் கரெக்ட்டா இந்த இடத்துல நிக்குதா? ஓகே. ஸோ இதே மாரி தான் சென்செக்ஸும் இந்த டார்கெட் லெவல் எக்ஸாக்ட்டா ரீச் ஆயிருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆயிருந்தது. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் எப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது 76,950க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகும்போது மட்டுமே ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப் சைட் போகும். அதே மாரி தான் நிஃப்டியும் 23,830, 835ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் இவ்ளோ தூரம் ஸோ இங்க 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 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிருக்கு. இதே இடத்துல பாருங்க. இங்க வரைக்கும் வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா. அப்போ இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. இதே சப்போர்ட் இங்க ரெசிஸ்டன்ஸா வொர்க் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே. மார்க்கெட் கீழ ஃபால் ஆகும்போது அப்ப இம்மீடியேட்டான சப்போர்ட் இந்த சப்போர்ட் தான் இருக்கும். 23,560, 570ங்கிறது இம்மீடியேட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 23,840, 835க்கு மேல இந்த இடத்துல ரைஸ் ஆகும்போது மட்டும் தான் ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆகும். ஓவராலா 3மே பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகே. பட் ஈவன் தோ மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் கன்டினியூஸா ரைஸ் ஆகணும் அப்படின்னு இந்த பிரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது தொடர்ந்து இந்த பிரேக் அவுட் அப் சைட நகரும். ஸோ இத வாட்ச் பண்ணி பாருங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இத வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் அண்ட் நெக்ஸ்ட் டைரக்ட் பேட்ச் லைவ் கிளாஸ் மார்ச் நெக்ஸ்ட் பேட்ச் 4ல இருந்து ஸ்டார்ட் ஏப்ரல் ஆகும். 7th ல இருந்து இன்ட்ரஸ்டட் இருக்கும். பீப்பிள் இன்ட்ரஸ்டட் டிஸ்கிரிப்ஷன்ல பீப்பிள் லிங்க் இருக்கும். அத டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் லிங்க் பண்ணி நீங்க இருக்கும். அத ஜாயின் கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் அகைன் இந்த ஷோல்டருக்கு மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ எப்போ இந்த ஷோல்டர் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சோ, அப்போ இந்த பேட்டர்ன் டவுன் சைட்ல வொர்க் ஆகாது.
அகெயின் அப்சைடு தான் ரைஸ் ஆகுது. ஏதோ ஒண்ணு வந்து க்ரூட் ஆயில்ல வந்து நடந்திருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து ஹியர் ஆஃப்டர் இந்த வேல தான் இருக்கும். அகெயின் ஒரு புதிய உச்சத்துக்கு வந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த குரூஷியல் நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆனதுனால, ஃபர்தரா இன்னுமே அப்சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. டபுள் பாட்டம், டபுள் டாப் எடுத்து இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்து இதுவரைக்கும் சைட்வேஸ் மொமெண்டமா இருந்தது. இந்த இடத்துல டவுன் சைடு வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வருது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 1,42,000 ஆர் 1,43,000 தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து 1,57,000 கிட்ட இருக்கு ட்ரேட் ஆகுது. 1,42,000 வரைக்கும் ஃபால் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கோல்ட பொறுத்தளவுக்கு யுஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங்ல வந்து இப்போ ஃபெட் மீட்டிங்ல வந்து 10 மெம்பர்ஸ்ல 8 மெம்பர்ஸ் யுஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு அகைன்ஸ்டா தான் வோட் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைக்க மாட்டாங்க. அதே இதுல தான் கொண்டு போவாங்க. கோல்ட பொறுத்தளவுக்கு இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ஃப்ளோல தான் ட்ரெண்ட்ல ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல ரீசென்ட்டா பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 1,42,000 வரும். இப்போ 1,58,000 இருந்து 1,42,000 43,000 ஃபால் ஆகும்போது, இன்னைக்கு கோல்டு வந்து ஒரு 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 14,600 14,650 இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு ரூ. 13,100 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த லெவலுக்கு வரும்போது. இது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10 கிராம் கோல்டு, 24 கேரட் கோல்டு. ஓகே. இதுதான் வந்து நம்ம ட்ரேட் ஆகும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்தியால பொறுத்தளவுக்கு ட்ரேட் ஆகும். இப்ப இது வந்து ஃபால் ஆகும்போது 1,58,000 இருந்து 1,42,000 வரைக்கும் ஃபால் ஆகும்போது, இதே 22 கேரட் கோல்டோடைய பிரைஸும் ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. 22 கேரட் கோல்டுடைய பிரைஸ் வந்து இன்னைக்கு ரூ. 14,600 இருந்து 13,100 13,150 வரைக்குமே ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஃபைன். இத நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், இந்த அப்டேட், நியூஸ் இது எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய புரிதலையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.